வெல்கம் டு அம்மங்கா கிச்சன். இன்றைக்கி வெரி சூப்பரான திண்டுக்கல் ஸ்டைல் மட்டன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அருமையான இந்த மட்டன் பிரியாணி ரெசிபி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக நல்ல சூப்பராக இருக்கும். எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி விதத்தில் ரொம்ப மட்டன்லாம் ரொம்ப சாஃப்டாக வெந்து அருமையாக இருக்கும் இந்த பிரியாணி. இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஒரு லைக் பண்ணிவிடுங்க. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணி செய்கிறதுக்கு மட்டன் வந்து ஒரு 3/4 கிலோ நல்லா நல்லி எலும்பும் கறியுமா கட் பண்ணி வாங்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை க்ளீன் பண்ணி இந்த பக்கமாக எடுத்து வச்சாச்சு. இதுக்கப்புறம் தயிர் வந்து ஒரு 2 கரண்டி அளவுக்கு தயிர் வந்து புளிச்ச தயிர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது காஷ்மீரி மிளகாத்தூள் 1 ஸ்பூன், ரெட் சில்லி மிளகாத்தூள் ரெண்டும் சேர்த்து ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ஜீரக சம்பா அரிசி வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு ஊற வச்சாச்சு. சின்ன வெங்காயம் 100 கிராம் நல்லா நசுக்கி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு லெமன் கட் பண்ணி வச்சாச்சு. இப்போது தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி வந்து ஒரு 2, ஒரு பல்லாரி வந்து 1, அதையும் நைஸாக கட் பண்ணி வச்சாச்சு. பச்சை மிளகாய் வந்து ஒரு 7 பச்சை மிளகாய் அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நெய் எண்ணெய் எல்லாம் அளவுகளோடு நான் சொல்கிறேன். அதே மாதிரி நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம இந்த பட்டை, ஏலக்காய், கிராம்பு, சார்பு எல்லாத்தையும் நல்லா இந்த மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ முதல்ல பவுடர் பண்ணிக்கிறேன். இப்போது பொடிச்சு வச்சு இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஆகிடுச்சு. நெய் வந்து அதில் சேர்த்துக்கலாம். நெய் வந்து நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. கடலெண்ணெய் ஒரு 150 ml சேர்த்துக்கிறேன். எண்ணெயும் நெய்யும் சூடேறிடுச்சு. அதில் வந்து ரெட் சில்லி பவுடரும் அந்த காஷ்மீரி மிளகாத்தூளையும் 2யும் ஒன்றா சேர்த்து அந்த எண்ணெயில் சேர்த்துக்கிறேன். இப்போது மிளகாத்தூளை எண்ணெயில் இப்போ பொரிய விடுறோம். இப்போ அது கூட பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். இப்போ அது கூட பல்லாரியும் சேர்த்து வதக்கிக்கலாம். பல்லாரி, இப்போ பச்சை மிளகாத்தூள். இப்போது பாருங்கள், எண்ணெயில் நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி ரெடி ஆகிடுச்சு. இது கூட இப்போ நம்ம புதினா சேர்க்க போகிறோம். புதினா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் மல்லித்தழை சேர்த்துக்கலாம். இப்போ புதினாவும் நல்லா வதங்கிடுச்சு. அது கூட இப்போ கொத்தமல்லி சேர்த்து வதக்கிக்கலாம். இன்னும் நம்ம மசாலா ஐட்டம்லாம் சேர்க்கலை. அதுக்குள்ளேயே இந்த மிளகாத்தூள்லாம் நெய்யில் பொரிஞ்ச வாசனையே நல்லாயிருக்கு. இப்போ கொத்தமல்லி, புதினா எல்லாம் சேர்த்து நம்ம வதக்கிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம அதில் சின்ன வெங்காயம் சேர்த்துப்போம். இப்போ நல்லா நசுக்கி வச்சு சின்ன வெங்காயம் போடும்போது அதுக்கு ஒரு டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். அதனால தான் சின்ன வெங்காயத்தை நல்லா நச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போது சின்ன வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு அதில் சேர்த்துக்கலாம். இன்னும் 1 ஸ்பூனு சேர்த்துக்கிறேன். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டேன். அது இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் தான் பிரியாணிக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கிடுச்சு. கலர் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு. இப்போ தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம்.
அது கூடவே இப்போ தயிரையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போதைக்கு கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இன்னும் செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா சேர்த்துப்பேன். அதனால் கொஞ்சமாக சேர்த்தா அந்த தக்காளிலாம் சீக்கிரம் வதங்கிடும்ல, அதனால் இப்போ சேர்த்துருக்கேன். நல்லா வதங்கி வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் இப்போ அதில் சேர்த்து நம்ம கிளறி விட்டுக்கலாம். இப்போது எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம இந்த க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மட்டன் அதில் சேர்த்துடலாம். மட்டனை சேர்த்து கொஞ்சம் வதக்கி விட்டுடலாம். இப்போ இந்த பக்கத்தில் உப்பு கொஞ்சம் செக் பண்ண, உப்பு கொஞ்சம் போடணும். கொஞ்சம் தான் முன்னாடி போட்டோம். இப்போ அந்த உப்பையும் அதில் நம்ம இப்போ சேர்த்துடலாம். சேர்த்து அதை வதக்கி விட்டுடலாம். நம்ம எல்லாம் வதக்கியாச்சு. மட்டனையும் இப்போ அதில் சேர்த்துட்டேன். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்து அதையும் சேர்த்து இப்போ எல்லாத்தையும் வதக்கி எடுத்துடலாம். நல்லா வதங்கட்டும். இப்போது மட்டன் நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கப்புறம் இதை குக்கரில் சேர்த்து ஒரு 6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போது இதுக்கு நம்ம அரிசி எப்படி எந்த கப்பில் எடுத்துருக்கோமோ அதே கப்பில் 2 கப் அளவு கணக்கில் தண்ணி இப்போ சேர்த்துக்கலாம். இப்போது மட்டன் வந்து ஒரு 6லேருந்து 7 விசில் அளவுக்கு விட்டு எடுத்தாச்சு. குக்கரும் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம குக்கரை திறந்துட்டு மட்டன் வெந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். நல்ல வாசனை சூப்பராக இருக்குது. மட்டன் நல்லா வெந்திருக்குங்க. இப்போது ரைஸை சேர்த்துடலாம். இந்த ஜீரக சம்பா ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே இந்த அரிசி ஊறிக்கிட்டு இருக்குங்க. இதை இப்போது நம்ம அதில் சேர்த்துட்டு நம்ம இப்போ கிளறி கொடுக்கலாம். பாருங்கள், அரிசி இது கரண்டியை வச்சு நல்லா கிளறி கொடுக்காதீங்க. இந்த மாதிரி கலந்து மட்டும் கொடுங்க. ஏன்னா மட்டன் உடைய வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி கலந்து கொடுங்க. இப்போது நம்ம லெமனை புழிஞ்சு விட்டுடலாம். நல்ல ஜூஸ். அரிசி போட்டதுக்கப்புறம் நல்லா கிண்டி விடாதீங்க, உடஞ்சிரும் அரிசி. இப்படி லைட்டாக கிளறி விட்டாச்சு. அது அப்படியே வேகட்டும். இப்போது பிரியாணி நல்லா வெந்துட்டுருக்கு. கொஞ்சம் அரிசியும் தண்ணியுமா பாருங்கள், அரிசியும் தண்ணியுமா இருக்குது. இப்போ வந்து தோசைகள் நல்லா ஹீட் பண்ணி அதில் தூக்கி வச்சிடலாம். இந்த மாதிரி உபயோகப்படாமல் தோசைகள் இருக்கும், அதை எடுத்து வச்சுட்டு அது மேலே தூக்கி வைங்க. நல்லா ஒரு மூடிய வெயிட்டை எடுத்துட்டு இப்படி இந்த மாதிரி போட்டு ஒரு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷமும், மீதி வந்து ஃபுல் சிம்மில் போட்டு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அளவுக்கு அப்படியே இருக்கட்டும். பிரியாணி ரெடி ஆகிடும். நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒரு சூப்பராக திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா வெந்திருக்கு, பார்க்கவே நல்லாயிருக்கு. இப்போ இது கூட கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம் மேலே. அவ்வளோதான், அருமையான ஒரு திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, ஒரு அருமையான திண்டுக்கல் ஸ்டைல் மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. மட்டன் எல்லாம் ரொம்ப சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி அருமையாக பஞ்சு பஞ்சாக வெந்திருக்கு பாருங்கள். ஒரு அருமையான திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணி மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப டேஸ்டியான திண்டுக்கல் ஸ்டைல் மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நம்ம அம்மங்கா கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.